அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான USS ஹாரி ட்ரூமன் அப்படின்ற விமானம் தாங்கி கப்பலில் இருந்து ஒரு FA-18 சூப்பர் ஹார்னட் மற்றும் கிரெயின் பலியாயிருக்கு. அமெரிக்க கடற்படை அஃபிஷியலாகவே எங்களோட விமானம் தாங்கி கப்பல்லேருந்து 2 ஆசெட் போயிருச்சு அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இதற்கு ஹூத்தி ரெபல்ஸ் பொறுப்பேற்றிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அந்த காணொலியில் ஹூத்திஸ் ஒரு வழியாக FA-18 சூப்பர் ஹார்னட்ஸையும் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலில் இருக்கிற ஆசெட்டையும் சுட்டு வீழ்த்திட்டாங்களா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் TP டிஃபென்ஸ். முதல் விஷயம், அமெரிக்காவோட விமானம் தாங்கி கப்பல்கள் பல மாதங்களாக ஹூத்திஸுக்கு எதிராக ஏகப்பட்ட ஏர் ஸ்ட்ரைக்ஸில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் நேற்று காலையில் கூட ஹூத்திகளோட கோஸ்டல் பகுதியில் கடுமையான பாம்பிங் ரோலில் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல்லேருந்து கிளம்புன போர் விமானங்கள் ஈடுபட்டுச்சு. இதை துருக்கியை சேர்ந்த ஒரு டெஸ்ட்ராயர் போர் கப்பல் வீடியோ கூட எடுத்துச்சு. அந்த வீடியோவில் துருக்கியை சேர்ந்த செயலர்ஸ் எந்த அளவுக்கு ஆச்சரியப்பட்டு என்னடா இவ்வளோ கொடூரமாக ஏர் ஸ்ட்ரைக்ஸை பண்ணுறீங்க அப்படின்றத அவங்க வாயாலேயே கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ தூரம் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் யெமனில் இருக்கிற ஹூத்திஸுக்கு எதிராக டெய்லி வாரத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற தருணத்தில் ஸோ ஹூத்திஸும் பதிலுக்கு அமெரிக்கன் நேவல் ஆசெட்ஸுக்கு எதிராக பல தடவை அவங்களோட பலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி இருக்காங்க. பட் இது வரைக்கும் ஒரு தடவை கூட அமெரிக்கன் ஏர்கிராஃப்ட் கேரியரையோ இல்லை அமெரிக்கன் டெஸ்ட்ராயரையோ க்ரூஸ் மற்றும் பலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக தாக்குனதே கிடையாது. ஏகப்பட்ட நியூஸஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஹூத்திஸ் தாக்கிட்டாங்க, ஏர்கிராஃப்ட் கேரியர் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு. கிடையவே கிடையாது. ஒரு தடவை கூட அமெரிக்கன் நேவி ஆசெட்டை ஹூத்திஸ் லாங் ரேஞ்ச் வெப்பனின் மூலமாக தொட்டது கிடையாது. நான் சொல்கிற இந்த கீவேர்டை பார்த்துக்கங்க, லாங் ரேஞ்ச் வெப்பனின் மூலமாக. பட் அது இப்போ மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஹூத்திஸோட ஒரு பலிஸ்டிக் ஏவுகணையிலிருந்து தப்பிக்கிறதுக்காண்டி ஒரு பெரிய எஸ்மென்யூர் ஒன்று பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய யூட்டர்ன் ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த யூட்டனை பண்ண போய் தான் அமெரிக்கன் ஏர்கிராஃப்ட் கேரியரில் இருக்கிற FA-18 சூப்பர் ஹார்னட்டும் ஒரு கிரெயின் ஒன்றும் கடலில் விழுந்திருக்கு. இதை தான் அமெரிக்க கடற்படை சொல்லியிருக்காங்க. இப்போ முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு பலிஸ்டிக் ஏவுகணை அப்படின்றதோ இல்லை க்ரூஸ் மிசைல் அப்படின்றதோ சில $1000 மதிப்பில் தான் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான காஸ்ட்லேயே இந்த பலிஸ்டிக் மற்றும் க்ரூஸ் ஏவுகணைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. மித்த மேலை நாடுகள் தான் எக்கச்சக்க சென்சர்ஸ், மைக்ரோ சிப்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பலிஸ்டிக் க்ரூஸ் மிசைல்ஸோட காஸ்ட்டை எகிர வச்சுருவாங்க. பட் மிடில் ஈஸ்டில் அந்த மாதிரிலாம் கிடையாது. ப்ரிமிட்டிவாக இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வச்சே பலிஸ்டிக் க்ரூஸ் ஏவுகணைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதோட விலை சில $1000 தான் இருக்கும். பட் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய மதிப்புப்படி, அது குறிப்பாக அமெரிக்கன்ஸோட ஏர்கிராஃப்ட் கேரியர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடியிலேருந்து 2 லட்சம் கோடி. சாதாரணமாக நான் சொல்கிறது இது INS விக்ராந்தில் நம்ம ஏர் ஃப்ரேம்ஸை சேர்க்குறோம் அப்படின்னா, அதாவது INS விக்ராந்த் அப்படின்ற வார்ஷிப்பை கட்டி முடிச்சிட்டோம். அந்த வார்ஷிப் மேலே ஃபைட்டர் ஜெட்ஸை வைக்கணும். அந்த ஃபைட்டர் ஜெட்டே 63,000 கோடி. அது 30 ஃபைட்டர் ஜெட்டு தான். பட் அமெரிக்கன் ஏர்கிராஃப்ட் கேரியரில் 90 ஃபைட்டர் ஜெட் இருக்கும். அதில் 30 ஃபைட்டர் ஜெட்டு 5th gen F-35. அப்புறம் அவங்களோட ஏர்கிராஃப்ட் கேரியர் நம்மளோட ஏர்கிராஃப்ட் கேரியரோட 3 மடங்கு பெருசு, நியூக்ளியர் பவர்டு. ஸோ ஆப்வியஸாக 2 லட்சம் கோடி அப்படின்றதெல்லாம் ஒரு அமௌண்ட்டே இல்லை. எனக்கு தெரிஞ்சு 3.5 லட்சம் கோடி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு ஆசெட்டை வெறும் சில $1000 மதிப்பில் இருக்கிற ஒரு ஆயுதத்தை வச்சு சுட்டு வீழ்த்திட முடியும் அப்படின்னா, அமெரிக்கன்ஸ் எதுக்கு யெமனில் இருக்கிற ஹூத்திஸுக்கு எதிராக அவங்களோட ஏர்கிராஃப்ட் கேரியரை பயன்படுத்தணும்? அண்ட் கூடுதலாக ஹாரி ட்ரூமனுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு இன்னொரு ஏர்கிராஃப்ட் கேரியரை பசிபிக் ஓஷன்லேருந்து இங்கே கொண்டு வரணும். அங்கே ஏற்கனவே சைனா ஒரு பெரிய த்ரெட்டு. அந்த சைனீஸ் த்ரெட்டை விட ஹூத்திஸை அதிகமான பாம்ஸை போடணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இன்னொரு ஏர்கிராஃப்ட் கேரியரை கொண்டு வரணுன்ற அவசியம் என்ன? இங்கே கிளியர் கட்டாக நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். யூஎஸோட ஏர்கிராஃப்ட் கேரியரை சுட்டு வீழ்த்திட்டாங்க ஹவுத்திஸ் அப்படின்னா அந்த நியூஸை சந்தோஷமாக போடக்கூடிய முதல் நான் தான். ஏன்னா யூஎஸோட டாமினன்ஸ் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 9க்கும் மேலே ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் சூப்பர் கேரியர். யூஎஸுக்கு அடுத்து உலகத்தில் யாருக்கிட்டையும் இதை மேட்ச் பண்ணுற அளவுக்கு சூப்பர் கேரியர் கிடையாது. சைனீஸ் அப்கோர்ஸ் வச்சுருக்காங்க, பட் ஸ்டில் அவங்களோட சூப்பர் கேரியரும் அமெரிக்கன்ஸ் அளவுக்கு மேட்சே பண்ண முடியாது. ஸோ அமெரிக்கன் சூப்பர் கேரியரை ஒரு யெமனில் இருக்கிற ஹூத்தி ரிபல்ஸ், அஃபிஷியல் மிலிட்டரியே கிடையாது. அவங்க அஃபிஷியல் மிலிட்டரினா ஃபண்டிங் பயங்கரமாக இருக்கும். அது எதுவுமே இல்லாமல், ரீசர்ச்சும் இல்லாமல் ஒரு சிம்பிளான பலிஸ்டிக் ஏவுகணையை வச்சு சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா இந்தியாவாகிய நம்மளும் நாளைக்கு அமெரிக்கா நம்ம மேலே போர் தொடுத்தா அவங்களோட போர் கப்பல்களை சுட்டு வீழ்த்த முடியும். ஸோ அதில் சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான் ஹூத்திஸ் இதை அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா.
பட் இதில் இருக்கிற சேட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா அதை பண்ண முடியாதுங்க. அது எப்படி 3 லட்சம் கோடி இருக்கிற ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை சுட்டு வீழ்த்த முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அமெரிக்கன்ஸ் அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் அந்த பகுதியில் வச்சுருப்பாங்க. ஸோ கிளியர் கேட்டால் அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட இருக்கிற ஈஜிஸ் காம்பேட் சிஸ்டம் மற்றும் அவங்களுக்கு அக்கம்பெனி பண்ணி போகக்கூடிய டெஸ்ட்ராயர் போர்க்கப்பல்கள், ஃப்ரிகேட் போர்க்கப்பல்கள் எல்லாம் இந்த ஏர்கிராஃப்ட் கேரியரை பத்திரமா பார்த்துக்குது. அண்ட் கூடுதலாக ஏர்கிராஃப்ட் கேரியரில் இருக்கிற போர் விமானங்கள் யமனில் இருக்கிற ஹூத்தி ரிபல்ஸ் அவங்களோட பலிஸ்டிக் ஏவுகணையை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பலிஸ்டிக் ஏவுகணை இருக்கிற லொக்கேஷனில் போய் அடித்து அதை காலி பண்ணிடுறாங்க. அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் வேலை செய்யலை, எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்துக்கு ஏர்கிராஃப்ட் கேரியர் கார் மாதிரி ட்ரிஃப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதோட வீடியோ கூட நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 95,000 டன் 1 லட்சம் டன்னு கிட்ட இருக்கிற ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் எப்படி கடலில் கட்டடிக்குது அப்படின்றத பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரியும், அந்த ஃப்ளைட் டெக் எந்த அளவுக்கு சாயுது அப்படின்னு. ஸோ இவ்வளோ தூரம் ஃப்ளைட் டெக் சாயுது அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லா ஆசெட்ஸையும் அவங்க கீழே பக்கிள் பண்ணி வச்சுருக்கணும், அந்த ஏர்கிராஃப்ட் கேரியரோட செயின் போட்டு லிங்க் பண்ணி வச்சுருக்கணும். அப்படி அவங்க பண்ணலைன்னா ஆப்வியஸாக அது கடலில் தான் விழுகும். அதே மாதிரி தான் இந்த F-18 சூப்பர் ஹார்னட்டும் க்ரெயினும் கடலில் விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா இதெல்லாம் பக்காவாக ரெக்கார்டடான விஷயம். ஏன்னா இது எல்லாமே நான் வாயில் சொல்கிறத தாண்டி அந்த விமானம் தாங்கி கப்பல் அந்த மென்யூரிங்கை பண்ணதை சேட்டலைட்டின் மூலமாக புகைப்படம் எடுத்திருக்காங்க. அந்த புகைப்படமும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதில் நம்ம தெளிவாக பார்க்க முடியுது ஏதோ ஒரு த்ரெட்டு இருந்திருக்கு. அந்த த்ரெட்டுக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி ஏர்கிராஃப்ட் கேரியர் ஒரு பெரிய இவேசிவ் மென்யூர் ஒன்று பண்ணியிருக்கு. அந்த மென்யூரிங்கில் ஒரு விமானம் வந்து கீழே விழுந்திருக்கு, ஒரு க்ரெயின் ஒன்று கீழே விழுந்திருக்கு. ஸோ இதுதான் நடந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம ஹூத்தீஸுக்கு வந்து கிளைம் கொடுக்க முடியாது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா. ஏன்னா அங்கே அமெரிக்கன்ஸ் அவங்களோட அப்ஜெக்டிவை டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு காலையில் தான் அத்தனை டார்கெட்டை போய் அடிச்சிருக்காங்க. இதை ரெக்கார்ட் பண்ணது துருக்கியோட ஒரு வார்ஷிப்பு. ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் ஒன்று அந்த விமானம் தாங்கி கப்பலை நேரடியாக அவங்களோட பலிஸ்டிக் ஏவுகணை அடிக்கணும், இல்லை அப்படின்னா பலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு பயந்து அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் அந்த இடத்துல ஆப்ரேட் பண்ணக்கூடாது. யமனோட ஹூத்தி ரிபல்ஸுக்கு எதிராக அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல்லேருந்து போர் விமானம் பறந்து போய் பாம்பு போடக்கூடாது. அமெரிக்காவோட ஆசட்ஸ் அதாவது ஏர்பேசஸ் அங்கே சுற்றி நிறைய இடத்துல இருக்குது. மிடில் ஈஸ்ட்டில் ஏகப்பட்ட கண்ட்ரீஸில் இருக்குது. அந்த கண்ட்ரீஸில் இருக்கிற ஏர்பேஸ்லேருந்து ஃபைட்டர் ஜெட்டு போய் யமனில் பாம்பு போட்டு வருது. ஏர்கிராஃப்ட் கேரியர்லேருந்து ஒரு ஏர்விங்கு கூட பாம்பிங் ரோடில் ஈடுபடலை. அங்கே ஏர்கிராஃப்ட் கேரியரே இல்லை. ஹூத்தீஸுக்கு பயந்து அவங்களோட பலிஸ்டிக் மிசைலுக்கு பயந்து வெளியேறிட்டாங்க அப்படின்னாலே அது விக்டரி, அதுதான் ப்ராப்பரான வெற்றி. அந்த வெற்றியை அவங்க அடைஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கொண்டாடலாம். இன்னொன்று அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் மேலே ஒரு மிசைல் விழுகட்டும். இன்னொன்று ஒரு மிசைல் விழுந்தாலும் அந்த ஏர்கிராஃப்ட் கேரியரை மூழ்கடிக்க முடியாது. ஏன்னா ஃப்ளைட் டெக் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்டு. அவ்வளோ டன் எடை இருக்கிற போர் விமானம் பொத்துன்னு வந்து ஃப்ளைட் டெக்கில் விழுகுது. இத்தனை தடவை விழுந்து அந்த ஃப்ளைட் டெக்கில் பாதிப்பே இல்லை அப்படின்னா ஃப்ளைட் டெக்கை ரீஎன்ஃபோர்ஸ் அவ்வளோ தூரம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ரீஎன்ஃபோர்ஸ்டு ஃப்ளைட் டெக்கு மேலே ஓட்டையை போட்டு கீழே போய் மொத்தமாக எல்லாத்தையும் டெட்டனேட் பண்ணி அந்த ஏர்கிராஃப்ட் கேரியரை எரிஞ்சு சாம்பலாகி ஒட்டு மொத்தமாக மூழ்கடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா வியட்நாம் போரில் தவறுதலாக யூஎஸ் ஏர்கிராஃப்ட் கேரியரில் இருக்கிற பாம்ப்ஸ் வெடிச்சு செதறி பல போர் விமானங்கள் எரிஞ்சிச்சு. அப்படி எரிஞ்சுமே ஏர்கிராஃப்ட் கேரியரை மூழ்கடிக்க முடியல. ஒரு சில மாதங்கள்லேயே அந்த ஏர்கிராஃப்ட் கேரியரை ரிப்பேர் பண்ணி மறுபடியும் காம்பேட்டுக்கு அனுப்பிச்சாங்க. காம்பேட்டுக்கு அனுப்பல, அதை பசிபிக் ஃப்ளீட்டில் ஜாயின் பண்ண வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட் கேரியரை மூழ்கடிக்கிறதுலாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை மூழ்கடிச்சிட்டாங்க அப்படின்னா அது உண்மையிலே பெரிய விஷயம் தான், அது பெரிய அச்சீவ்மெண்ட்டு. மூழ்கடிக்கிறாங்க அப்படின்றத தாண்டி ஏர்கிராஃப்ட் கேரியர் அந்த ஏரியா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி விட்டு வெளியே தள்ளிட்டாங்க அப்படின்னாலே அது பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அதை பண்ணாலே அது ஒரு பெரிய விஷயம். பட் அதையும் அவங்க பண்ணலை. ஏர்கிராஃப்ட் கேரியரை அவங்க அடிக்கலை. இது எவேசிவ் மெனியூவர் பண்ண போய் ஃபைட்டர் ஜெட்டு கடலில் விழுந்துருச்சு. இதை நம்ம வந்து அவங்களோட வெற்றியாக கருத முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு ஃபைட்டர் ஜெட்டு தான் கடலில் கவுந்துருக்கு, மிச்சம் 80 ஃபைட்டர் ஜெட் இருக்குது. நாளை காலையில் மறுபடியும் ஒரு பாம்பிங் ரோடில் அதே ஏர்கிராஃப்ட் கேரியர் ஈடுபடும். அதே ஏர்கிராஃப்ட் கேரியர் இன்றைக்கி கடலில் விழுந்த ஃபைட்டர் ஜெட்டு ஒன்று தான். நாளைக்கு மிச்சம் இருக்கிற ஃபைட்டர் ஜெட்டு யமனில் ஹூத்திஸுக்கு எதிராக பாம்ஸை போடும். அப்போ இதில் என்ன வெற்றி இருக்குது? இப்போ இதே இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் பயந்து போய் அமெரிக்காவுக்கு போயிட்டாங்கப்பா, திருப்பி இந்த ஏரியா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கே வரமாட்டாங்கப்பா, சென்காம் பக்கமே வரமாட்டாங்கப்பா அப்படின்னா அதை ஒரு வெற்றியாக கருதலாம். ஸோ இந்த காலையில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.